Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த மணித்தியாலங்களுக்குள்ள மத்திய கிழக்கிலிருந்து வெளியாகிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குச்சுது. இதனால கடும் கோபம் கொண்ட ஈரான் இரு நாட்டு படைகள் மீதும் சாரமறையான தாக்குதல்களை ஆரம்பிச்சது. இந்த வகையில பிப்ரவரி 28 ஏப்ரல் 8 வரை கடுமையான யுத்தம் நடந்தது. இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆயுத பற்றாக்குறை, குறிப்பாக அமெரிக்காவுக்கு யுத்தம் செய்வதற்கான ஃபண்ட் நிதி ஒதுக்கப்படாமல் குறைந்தளவான நிதி ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருந்ததால் இந்த யுத்தத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு அமெரிக்கா ஆளானது. அதாவது ஒன்று நிதி, இரண்டாவது அவங்களுக்கு ஏற்பட்ட ஆயுத பற்றாக்குறை. பின்னர் என்ன நடந்துச்சு? தன்னுடைய நிதி விஷயம் சரியா வரும் வரையும், ஆயுத விஷயம் பற்றாக்குறை தீரும் வரையும், அதாவது ஆயுதங்களை மறுபடி தயார் செய்யும் வரையும் பாகிஸ்தானை பிடிச்சு பொய்யான யுத்த நிறுத்தம் ஒன்றை அமெரிக்கா கோரியதாகவே இன்று பலர் விமர்சனம் தெரிவிக்கின்றார்கள். எது எப்படியோ ஏப்ரல் 8 பிறகு பாகிஸ்தான் தலைமையில் இஸ்லாமாபாத்தில் 2 வாரம் போர் நிறுத்தம் செஞ்சு போட்டு பேச்சுவார்த்தை செஞ்சாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா சொல்ற நிபந்தனைகள் எல்லாம் ஈரான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கவில்லை. வழமையாக அந்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா இந்த குஷ்னரையும் விட்காஃபும் தான் பேச்சுவார்த்தைக்கு வருது. ஆனா சென்ற முறை அமெரிக்காவோட உப ஜனாதிபதி ஜேடி வென்ஸே வந்தார். வந்து என்ன சொல்லி போனாரு உங்களுக்கு நல்லா தெரியும். ஈரான் செறிவூட்டப்பட்ட அணுவை கேட்டாரு. ஈரானோ வெட்டு 1 துண்டு 2 சொல்லி பேசி அனுப்பிட்டு, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, எல்லாம் சரி, பேச்சுவார்த்தை சரி, நானே போய் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல சைன் வச்சு ஈரானுக்கு சில சலுகை, அதாவது தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீக்கி ஈரானுடைய யுரேனியத்தை, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்துடுறேன், ஈரான் அடிபணிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னார். ஆனா மறுபக்கம் இருந்த நெத்தனியாஹுக்கு வயிறெல்லாம் கலக்கிட்டு ஈரானுக்கு ஒரு முடிவு கட்டணும், அதுக்கு முன்னுக்கு எப்படி சமாதான பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லி நெத்தனியாஹு ஊடகங்களை சொன்னாரு. இல்ல, சமாதானம் கிடையாது, ஈரானோட இன்னும் யுத்தத்துல தான் இருக்கிறோம் சொல்லி இன்றும் சொன்னாரு, அன்றும் சொன்னார். இவ்வாறான செய்திகள் எல்லாம் சர்வதேச முழுக்க ஸ்ப்ரெட் ஆகணும்னு ஈரான் சொல்லிட்டு உலக மகா பொய்யன் இந்த டொனால்ட் ட்ரம்ப், நாங்க ஒருபோதும் அமெரிக்காவுக்கு எந்த வாக்குறுதியும் வழங்க இல்லை. இஸ்லாமாபாத்ல 2வது பேச்சுவார்த்தையின் போது நாங்க இத்தனை நாளும் கட்டி காத்த வளர்த்து வந்த இந்த யுரேனியத்தை, செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியத்தை நாங்க ஒருபோதும் அமெரிக்காவுக்கு தாரை வார்க்க மாட்டோம், நாங்க அப்படி ஒரு விஷயம் சொல்ல இல்லை என்று சொல்லி ஈரானுடைய பிரதி சபாநாயகர் தொடக்கம் ஈரானுடைய காத்தமுல் அன்பியா தலைமையும் வரை எல்லாருமே ஒரு தெளிவான கருத்தை சர்வதேச ஊடகங்களுக்கு வழங்கிட்டாங்க. இதனால 2வது கட்ட பேச்சுவார்த்தை கிடையாது என்ற ஒரு நிலை உருவாகி விட்டது. இதனால டொனால்ட் ட்ரம்புக்கு பத்திக்கிட்டு வந்துட்டு, அதாவது நான் சொன்ன பொய்யெல்லாம் ஈரான் உண்மையை சொல்லி இந்த மான மரியாதையை இந்த ஈரான் வாங்கிட்டான்னு சொல்லி ஈரானுக்கு மேல கராராக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையை விட ஆரம்பிச்சார். ஆனா ஈரானோ அதனை கண்டுகொள்ளவே இல்லை. மறுபடியும் ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு ட்வீட்ஸ் கொடுக்க திடீரென்று ஹோர்மோஸ் நீரிணையை திறந்தாங்க. அமெரிக்கா ஜனாதிபதி இந்த திறந்துட்டாங்க ஹோர்மோஸ் நீரிணையை அப்படின்னு குதூகலிச்சு முடியறதுக்கு இடையில அடுத்த நாளே அந்த ஹோர்மோஸ் நீரிணையை மூடினாங்க. அதுக்குள்ள வந்த இந்திய கப்பல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கவலையான நிலைமைக்கு மாத்திட்டாங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு எல்லாம் வலிஞ்சு போயிட்டு உடனே இந்த ஹோர்மோஸ் திறக்கப்பட்ட உடனே பல நாடுகள் சந்தோஷப்பட்டது. ஆனா மறுபடியும் இந்த ஹோர்மோஸை ஈரான் மூடிய உடனேயே எந்த நாடுகளும் ஈரானை கடிந்து கொள்ள இல்ல, டொனால்ட் ட்ரம்பை தான் கடிந்து கொண்டார்கள். அதாவது சீனா சொல்லிச்சுது, இந்த ட்ரம்ப் வாயை மூடிக்கொண்டு இருந்தாலே ஈரான் இந்த ஹோர்மோஸை திறந்திருக்கும், இந்த ஹோர்மோஸை மறுக்க மூடுனதுக்கு காரணம் இந்த டொனால்ட் ட்ரம்புடைய வாய்த்தாண்டு சொல்லி சீனா இன்று அறிவித்தது. இது இவ்வாறான நிலைமைக்கு வரும் புதன்கிழமையோடு இந்த அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைகிறது. ஈரான் ஏற்கனவே சொல்லிச்சது, போரும் இல்லாம ஒப்பந்தமும் இல்லாம 2 கட்ட நிலையில நாங்க இருக்க மாட்டோம். ஒன்று ஒப்பந்த அடிப்படையில் எங்கட உரிமையை பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னு சொன்னா சண்டையில தான் உரிமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால எங்களது பதிவுகளில் இதை நீங்க கேட்டிருப்பீங்க. இது இவ்வாறு சொல்லும் போது டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கிட்டு வரும் புதன்கிழமைக்கு பிறகு நிம்மதி இல்லாத ஒரு மறுபடியும் ஒரு காலம் உதயமாகுது. நிச்சயமாக ஈரான் நம்மளை தாக்குவான். இந்த அமெரிக்காவுடைய முற்றுகை, ஹோர்மோஸ் முற்றுகைக்கு மத்தியில மிக தைரியமாக உள்ளே நுழைந்து அங்கு வந்த ஒரு கப்பலுக்கு ஃபயர் பண்ணிக்கிறான், துப்பாக்கி வேட்டு நடத்திக்கிறான். ஆகவே இவ்வளவு தைரியம் உள்ள இந்த ஈரான் நிச்சயமாக புதன்கிழமைக்குள்ள நாம ஒரு முடிவு எடுக்காட்டி சண்டைக்கு வருவான் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் டொனால்ட் ட்ரம்புடைய வட்டாரங்களுக்கும் தெளிவாக தெரிந்துவிட்டது. பின்னர் சகோதரர்களே, இன்று எக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. இன்று காலை அமெரிக்காவில் ஒரு விசேட அறைக்குள் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் நடந்த ரூம் எப்படின்னு சொன்னா, ஒரு யுத்தம் அல்லது பெரிய ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்வதற்காக அந்த மீட்டிங் அறை, அதாவது அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலினை அமெரிக்க நிர்வாகம் பயன்படுத்தும். இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல தான் இன்று மூடிக்கொண்டு பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாரு, பாதுகாப்பு அமைச்சர் உட்பட பென்டகன்ல இருக்கிற பெரும் அதிகாரிகள் எல்லாம் வந்து ஏதோ பேசுறாங்க என்கிற செய்தியை இன்று காலை எக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. அதனால என்னமோ நடக்க போகுது என்ற செய்தியை அது
வெளியிட்டிருந்தது. குறிப்பாக அதுல கோடிட்டு காட்டப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, புதன்கிழமை யுத்த நிறுத்தம் முடிவடைகிறது. ஆகவே இந்த யுத்த நிறுத்தத்துக்கு முன்னால ஒன்று ஈரானோட ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும் அல்லது யுத்தத்துக்கு செல்லணும். இதுக்காகத்தான் இந்த மீட்டிங் நடக்குதா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பியோ செய்தி வெளியிட்டிருந்தது. இப்போது அந்த செய்தி வந்திக்குது. அதாவது அந்த மீட்டிங்ல என்ன நடந்துக்குது, அதோட வெளிப்பாடு எப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இப்ப ஊடகங்கள்ல மிக காரசாரமாக பேசி வர்றார். என்ன தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இனி நான் நல்லவனே கிடையாது, ஈரான் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆகணும். எப்படி இருக்குது பேச்சுவார்த்தைங்கிறது? ரெண்டு பேரும் உடன்பட்டு தான் வரணும். ஆனால் இப்ப மிரட்டுறாரு. எப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்தே ஆகணும். அதுவும் எப்ப வரணும்? புதன்கிழமை ஆகும் போது எங்கட குஷ்னரும் பிட்காஃபும் இஸ்லாமாபாத்துக்கு, அதாவது பாகிஸ்தான் தலைநகரத்துக்கு வருவாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற அனைவரும், அதாவது பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய அனைவரும் இஸ்லாமாபாத்துக்கு வந்தே ஆகணும். நான் நல்லவனே கிடையாது, போர் நிறுத்தத்தை மீறி இந்த ஈரான் கப்பல்கள் மீது துப்பாக்கி வேட்டு நடத்திக்குது, நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன். இந்த வகையில இஸ்லாமாபாத்தில் நடக்க போற இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் நாங்க சொல்ற உடன்படிக்கைக்கு ஒத்து வரையில் என்று சொன்னா, ஈரான்ல இருக்கிற எந்த வீதிகளும் பாலங்களும் மின்சாரமும் மின்சார கட்டமைப்புகள் எல்லாவற்றையும் அழித்து விடுவோம், ஈரான கட்காலத்துக்கு அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்று கராரா அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்துல செய்தியை வெளியிட்டு உலகம் முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த டொனால்ட் ட்ரம்ப். இந்த செய்தியை பார்க்கிற ஈரான் என்ன நினைக்கணும்னு சொன்னா, உண்மையிலேயே இப்ப மெண்டல் ஆகிட்டாரு போல என்பது மாதிரி தான் அதை பார்த்து யோசித்திருப்பார்கள். ஏன்னு சொன்னா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு எப்படி ஒரு மனுஷனை அழைக்கணும், அதுவும் யார் அழைக்கணும்? நடுவர்கள் தான் அழைக்கணும். இது எப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தைக்கு நீங்க வரணும், நாங்க சொல்றதை கேட்கணும், இல்லைன்னு சொன்னா நாங்க உங்களோட தலையில போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கராரான மெசேஜ் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஊடகங்களுக்கு தனது சோசியல் மீடியா ஊடாக வெளியிட்டிருக்கின்றார். உலகமே இந்த மெசேஜை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கின்றது. ஆனா பாகிஸ்தான் ஈரான் தரப்புல நான் பேசிக் கொண்டிருக்கும் வரை இது சம்பந்தமாக எந்த ஒரு உத்தியோகபூர்வமான செய்தியும் வெளியிடப்படவில்லை. சம்டைம் ஈரான் நாளை இது சம்பந்தமான ஒரு, அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய அழகான இந்த பேச்சுவார்த்தை அழைப்புக்கு ஈரான் பதில் சொல்லும் என்று நினைக்கின்றேன். சம்டைம் நான் நினைக்கிறேன் ஈரான் இப்படி எல்லாம் பேசினா நிச்சயமா அடிப்படைந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே ஈரான் சொல்லியிருந்தது என்ன, உங்களோட மிரட்டல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். அதனால தான் நேற்று ஹோர்மோஸ் நீரிணையை திறந்து இப்படியான மிரட்டல்களை டொனால்ட் ட்ரம்ப் வந்து தனது ட்ரூத் சோசியல வெளியிட்டதால ஈரான் என்ன செஞ்சது, இழுத்து மூடிச்சது ஹோர்மோஸ். அது போல புதன்கிழமைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து தான் ஆகணும்னு சொன்னா நிச்சயமாக இதுக்கு ஈரான் அடிப்பணிஞ்சு வருமா, மரியாதையா படுவதா? ஆகவே ஈரானும் இதுக்கு கராரா பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. சம்டைம் ஒரு தூர நோக்கோடு, சரி இவன் என்னதான் சொல்ல போறான் அந்த பேச்சுவார்த்தையில, நேரத்தோடு பேசியதோடு இப்போ ஏதாவது பெரிய விட்டுக் கொடுப்புகள் செய்ய போறானா என்ற ஒரு நோக்கத்திலையும் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஏன்னு சொன்னா, ஈரான் எப்போதுமே தூர நோக்கோடு சிந்திப்பவர்கள். அமெரிக்கா தனக்கு அடிக்க போறான், எல்லா ஏற்பாடுகளும் செய்து வருகிறான் என்று தெரிந்தும் கூட அப்பாஸ் அராச்சி ஃபைல்கள் எல்லாம் தூக்கி கொண்டு சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஒமானுக்கு போனாரு, ஒஸ்லோவுக்கு போனாரு. ஆனா பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்மானம் வாரத்துக்கு முன்னுக்கையே சிறுவர் பாடசாலை மீதும் கொமைனி மீதும் அட்டகாசமாக குண்டுகளை பொழிந்தானது. ஆனா அதுக்கு பிறகும் இந்த ஈரான் இந்த பாகிஸ்தான் மரியாதைக்காக சென்ற முறை முதலாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சென்றுச்சுது. ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கராரா நீங்க வந்து தான் ஆகணும் ஈரானை அழைக்கிறதால என்ன நடக்குமோ தெரியல. சம்டைம் இது 50-50 இருக்கலாம். ஒன்று ஈரான் போகும் அல்லது தெளிவாகவே ஈரான் மறுத்துவிடும். ஈரான் மறுப்பதற்கு இதுல ரெண்டு காரணம் இருக்குது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அழைச்ச முறை பிழையானது. இரண்டாவது, ஏற்கனவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஈரான் சொன்ன விஷயத்தை மறுபடியும் அமெரிக்கா இஸ்லாமாபாத்தில் திணிக்க முயன்றால் முன்கூட்டியே ஈரான் சொல்லி இந்த பேச்சுவார்த்தை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லைன்னு சொன்னா இந்த செவ்வாய்க்கிழமை முடியும் போது, புதன்கிழமை ஆகும் போது மறுபடியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும். இன்று தான் இந்த UAE பக்கத்துல போட்டிருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப UAEல வளமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களது சமூக வலைத்தளங்களை பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றால் இந்த வளமையான வாழ்க்கை கத்தார், குவைத், சவுதி அரேபியா, குறிப்பாக பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் எல்லாம், அத்தோடு இஸ்ரேல் எல்லாம் நிம்மதி இழந்து தூக்கம் இழந்து திரிவார்கள். ஆகவே நல்ல முறையில் ஈரானை அழைத்து பேசினால் மாத்திரமே இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன் அறிவித்திருந்தார், அரபு நாடுகளுக்கு ஈரானுக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கொடுக்கிறோம், அதாவது மிகப்பெரிய நஷ்ட ஈடு வழங்க போறோம், அதாவது மிகப்பெரிய பணத்தொகையை வழங்க போறோம். ஆனா அதை நாங்க கொடுக்க மாட்டோம், அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஈரானுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோசியல்ல பதிவிட்டிருக்கின்றாரு. இதை பார்க்கிற இந்த கட்டார், குவைத், UAE போன்ற நாடுகளுக்கு, அதாவது அந்த நாட்டுடைய அரசர்களுக்கு எப்படி இருக்கும், போட்டது நீங்க குண்டு நஷ்ட ஈடு நாங்களா கொடுக்கிறது அப்படின்னு யோசிப்பானுங்க. அதை பற்றிய அடுத்தடுத்த செய்தி இன்னும் வரையில. இது விவாரிக்கலாம் சகோதரர். தற்போது US 17 அமெரிக்காவுடைய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் வந்து மத்திய தரைக்கடலில் உள்ள சைப்ரஸ் அமெரிக்காவுடைய ராணுவ முகாமுக்கு வந்து இறங்கி உள்ளது. இதுல ஃபுல்லா என்ன வந்திருக்குதுன்னு சொன்னா, ஆயுதங்கள் வந்து இறங்கியதாகவே தகவல் கிடைக்குது. இதுல இருந்து என்ன விளங்குன்னு சொன்னா, இங்கால சமாதானம் பேசிக்கொண்டு அங்கால வந்து இந்த நயவஞ்சக கூட்டம் எல்லாம் பெரிய அளவு தயாராகி கொண்டிருக்கிறாங்க ஈரானை தாக்குறதுக்கு என்று நினைக்கின்றேன். ஆகவே
ஆகவே இந்த செய்தியெல்லாம் நாமளே பேசுற நேரத்தில் ஈரானுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காது. ஈரானும் இது பற்றி ஆழமாகவே சிந்தித்திருப்பார்கள். அதாவது பேச்சுவார்த்தைக்கு போவோமா அல்லது போனாலும் போகாட்டியும் ஒரே முடிவா என்று IRGC கணக்கிட்டு இருப்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி. இது இல்லாம சகோதரர்களே, அடுத்த நவீன விமான தாங்கி கப்பல் இப்போது மத்திய கிழக்குக்கு மறுபடியும் வருவதாம். அதாவது ஆர்ஃபோர்ட் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் தற்போது மத்திய கிழக்குக்கு மீண்டும் அனுப்பப்படுவதாக இப்போது பிரேக்கிங் செய்தியும் கிடைக்கத்தான் செய்கிறது. அடுத்தது சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த காசாவுடைய முற்றுகையை உடைப்பதற்காக உலக மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு பெரும் குழு ஸ்பெயினில் இருந்து நூற்றுக்கணக்கான கப்பல்களில் கடலில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கப்பலுக்கு குளோபல் ஸ்மூத் ஃபோர்டிலா என்று சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கப்பல்ல இலங்கை நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு இஸ்லாமிய பெண் கலந்து கொள்வதும் எங்களுக்கு பெருமையான விஷயம். இந்த பெண் இலங்கையை சேர்ந்த சமீதா முஹிதீன் என குறிப்பிடப்படுகிறது. இவர் ஐரோப்பிய நாட்டில் வாழ்கின்றார். இந்த வகையில் இந்த 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஸ்பெயினின் பார்சிலோனா நகரத்தில் இருந்து பல்வேறு நாட்டுகளுடைய பிரதிநிதிகளை ஏற்றிக்கொண்டு அடிப்படை உதவி பொருட்கள், குறிப்பாக மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மத்திய தரைக்கடல் வழியாக காசாவுக்குள், அதாவது காசா கடற்கரைக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வகையிலே 70 தொடக்கம் 100 கப்பல்கள் வரை சென்று கொண்டிருக்கின்றது. இதில் சுமார் 3000க்கு மேற்பட்ட பல்வேறு நாட்டவர்கள் ஸ்மூத் என்கிற பயணத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்த கப்பல்கள் ஸ்பெயினிலிருந்து புறப்பட்டாலும் ஏப்ரல் 24ஆம் தேதி மத்திய தரைக்கடலில் இத்தாலிக்கு கீழே காணப்படுற சிசிலி தீவுக்கு சென்றடைந்து அங்கிருந்து இன்னும் பல்வேறு நாட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மத்திய தரைக்கடல் வழியாக காசாவுக்கு செல்ல இருப்பதாக இந்த செய்தி கிடைக்கின்றது. ஆனா ஒன்று சகோதரர்களே, இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் இந்த அவ்வளவு பேரையும் கைது செய்து நாடு கடத்திடுவாங்க. ஆனா இதுல நோக்கம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு போர் நடக்கிற நேரத்தில் எந்த மக்களும் காசாவை மறந்துடாதீங்க என்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு ஞாபகப்படுத்தத்தான் இந்த பயணம் அமைகிறது என்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி செய்தி வாசி கொண்டிருக்கலாம் இன்னொரு செய்தி வருகிறது. அதாவது அமெரிக்காவுடைய மூர்க்கத்தனமான 3 போர்க்கப்பல்கள் மறுபடியும் இந்த ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்குதாம். இந்த கப்பல்களோட பெயர்களை பார்த்தா இதுக்கு முன்னால் அரபிக்கடலுக்கு வந்த கப்பல் தானே USS ஆப்ரஹாம் லிங்கன், வின் சர்ச்சில், ஜோர்ஜ் W புஷ் போன்ற கப்பல்கள் எல்லாம் மறுபடி அரபிக்கடலை நோக்கி, அதாவது செங்கடல் வழியாக மற்றும் நன்னம்பிக்கை ஆப்பிரிக்காவை சுத்தி கொண்டு இன்னொரு 3வது கப்பல் தூரத்தை நின்ற அரபிக்கடலில் இருந்து ஈரானை நோக்கி அருகிலும் நகர்த்தப்பட்ட வண்ணம் இருக்கிறதாக தற்போது செய்தி கிடைக்கின்றது. இந்த கப்பல்கள் அனைத்தும் விமான தாங்கி கப்பல், ஏர்கிராஃப்ட் கேரியர். அந்த செய்தியில ஒன்று வருவது, இதுக்கு முன்னால அந்த டாய்லெட் எல்லாம் நிறைஞ்சு வலிஞ்சுதே, அந்த கப்பல் தற்போது பழுது பார்க்கப்பட்டு ஒரு நாளும் அந்த கப்பல் மத்திய தரைக்கடலில் கிழக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்ததாம். அங்கிருந்து சரிபார்க்கப்பட்டு தற்போது அந்த கப்பல் திருத்தி அமைக்கப்பட்டு இப்ப அரபிக்கடலை நோக்கி நகர்த்துறாங்களாம். மேலும் இந்த செய்தியில போட்டுக்கிறது, இந்த கப்பல்கள் எல்லாம் மூர்க்கத்தனமானவை. இதுக்கு முன்னுக்கு இந்த மூர்க்கத்தனமான கப்பல்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியும். கப்பல்களை பற்றி உண்மையை சொல்ல போனா வெக்கம் இல்லாம அடி வாங்கி ஓடி போய் திரும்ப மறுக்கா ஈரானு கிட்ட வாராங்க என்பதுதான் இதில் உள்ள உண்மையான செய்தி. சரி சகோதரர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்ன செய்தி வரப்போகின்றது என்று. இன்ஷா அல்லாஹ் மறுபடி சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.